சுபயோக சுப தினத்திலே மீனம் மேஷம் கேட்டை ராஜுகானம் இல்லாத ஒரு முகூர்த்த தினத்திலே அமெரிக்கா நரனை அதாகப்பட்டது மனுஷனை ராக்கெட்ல வச்சு சந்திர மண்டலத்துக்கு அனுப்பினார். அடா 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 அந்த வகை ரெண்டவோடு செஞ்சு செய்யும் அதிர வெட்டவழி கொட்டவழி வட்டமென வீர வெட்டவழி கொட்டவழி வட்டமென வீர முண்டி அடித்து வரும் சிங்கி குதிரை என சுண்டல் வாங்க வரும் வாண்டு பசங்கள் ராக்கெட் புறப்பட்டது. அமெரிக்கன் ராக்கெட் புறப்பட்டது. இப்படிப்பட்ட சத்தத்தோடு ராக்கெட் புறப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவரும் ஆர்டின் எங்கப்பட்டவரும் அடுத்து மறந்து போச்சே. 3 பேர் ஆச்சே. சிஷ்யா பேர் என்னடா? பேரா? என் பேர் வெங்கு அவுவேஷுபுடி. உங்க பேர் யாரா கேட்டது? சரி பரவாயில்ல. ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணான் தெரியுமோ? சந்திரன் மேல காலை வச்சா. அது சாட்சாத் சந்திரன் தானா? மண்டுகனே, அதுல கூட டூப்ளிகேட். ராகுங்கிற பாம்பும் கேதுங்கிற பாம்பும் அடிக்கடி பிடித்து கடிக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நிலா. இப்போ ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவன் சென்று வந்ததும் அதே நிலா. சென்று வந்ததும் அதே நிலா, நின்று வந்ததும் அதே நிலா, குழியை பறித்ததும் அதே நிலா, அதில் கல்லை எடுத்ததும் அதே நிலா. இதை டெலிவிஷன்ல பார்த்து கொண்டிருந்தவா அத்தனை பேரும் என்ன பண்ணால் தெரியுமோ? ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வா வா நல்லா அழுத்துங்க. ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வா வா உன் வலதுகாலை எடுத்து வைத்து வா வா. இப்படி பாடி ஆடினா அது நடக்கட்டும்னா இந்தியாவை ரியாக்ட் சொல்லுங்க. சொல்றேன். இப்படி அமெரிக்கா போய் வந்துட்டா. ரஷ்யா இந்த ஃபீல்டுல ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. ஏன் நம்ம இந்தியாவில் கூட சந்திரனுக்கு போக கூடாதோன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு. நம்ம நாடு. போயிங் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி புஷ்ப விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு. நம்ம நாடு. ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு. நம் நாடு. இன்னும் இருக்கு. முறுக்கு வடை முறுக்கு வடை முறுக்கு வடை இட்லி முறுக்கு வடை தேங்காய் சட்னி தயிர் வடை வீர வடை ஆம வடை மெது வடை மசால் வடை வீர வடை ஆம வடை மெது வடை மசால் வடை. இப்படி இந்தியாவில் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கான். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான். ஆமாம், இந்தியாவில் எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா 14 பாஷையிலையும் போட்டா நம்ம பட்டுமாவி சும்மா இருப்பாளா? அவளுக்கும் வந்துடுத்து வேகம். அடுத்த அமெரிக்கால பாத்தேடா அவ நாட்டுக்காரா போனதுக்கே அப்படின்னா கடைசியில விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. பொதுஜன அபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாவை அனுப்ப கவர்னமெண்டார் முடிவு பண்ண. அதுக்காக ஒரு தனி அதிகாரியையும் போட்டா. அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார். என்ன ஐடியாவோ? அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட், தாய்க்கப்பல், பூச்சி வண்டி, ராக்கெட் எண்ணெய், ஸ்பேஸ் உடைகள், டெலிவிஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போன்ற சில்லற விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெற்றில பார்த்து குழந்தையுடன் சந்தனம் பற்றி மாலை மாதிரி பந்தல் மேடை மைக் அரேஞ்ச்மெண்ட் போட்டோகிராஃபர் இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். இதுக்கப்புறம் தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது. கடைசியில எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது மாதிரி சான்ஸ் பம்பாய்க்கு. அட்டி சக்கேன்னா ஆனா மறுபடியும் ஒரு ட்ரிபிள் ஆரம்பமாயிடுத்தோ. தமிழுக்கு காரணம் விண்வெளி வீரனாக, அதாவது ஆஸ்ட்ரோநாட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியாவில் தான். அவன் பேர் சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன். பேரை கேட்டதும் அப்செக்ஷன், எதிர்ப்பு. சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் போனா
பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா? மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் தானே கிடைச்சது. நகி நகி அளவு பண்ண முடியாதுன்னா உடனே அதிகாரி பார்த்தார். பூலோகத்துல சொர்க்கமாயிருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார். ஏன்னா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு, ஏதோ இல்லாத தமிழ்நாடு, சட்டசபை அடித்தடி காணாத நாடு, நாகண்டு